தூய்மை பணியாளர்களுக்கு மீண்டும் மாநகராட்சியின் கீழ் பணிபுரிய வழக்கு நாளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. தனியாருக்கு கீழ் பணிபுரிய மாட்டோம் என தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில் மாநகராட்சியின் கீழ் பணிபுரிய வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்த வழக்கு நாளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. தூய்மை பணியாளர்களின் வழக்கு நாளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. தனியார் நிறுவனத்தின் கீழ் தூய்மை பணியாளர்கள் பணி மேற்கொள்ள மாட்டோம் என்று தெரிவித்து மாநகராட்சியின் கீழ் பணிபுரிய வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்திருந்தனர். அந்த வழக்கின் விசாரணையானது நாளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் லட்சுமணன் வழங்க கேட்கலாம். லட்சுமணன், தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லுங்க? சென்னை மாநகராட்சியின் மண்டலம் 5 மற்றும் 6 பணியாற்றக்கூடிய 2000க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளரை பொறுத்தவரைமே கடந்த 3 மாதங்களாக தனியாரின் கீழ் அந்த ராம்கி தனியார் நிறுவனத்தின் கீழ் பணிபுரிய வேண்டும் என மாநகராட்சி சார்பாக உத்தரவானது பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவை கற்பித்து தூய்மை பணியாளர் பார்த்தோம் என்றால் கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பாக பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். குறிப்பாக இந்த தனியார் நிறுவனத்தின் கீழ் நாங்கள் பணிபுரிய மாட்டோம், மாநகராட்சியின் கீழ் மட்டும்தான் நாங்கள் பணிபுரியும் என்றும் இந்த போராட்டங்களானது நடைபெற்று வருகிறது. கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக போராட்டங்கள் நடத்தியும் இதுவரைக்கும் எந்த ஒரு தீர்வும் எட்டப்படாத நிலையில் நேற்று சென்னை எழும்பூரில் உள்ள இந்த ராஜரத்ன மைதானம் அருகே உண்ணாநிலை போராட்டமானது நடைபெற்றது. மேலும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து தொடர்ந்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் அடுத்த கட்டமாக பார்த்தோம் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த தூய்மை பணியாளர்களுக்கு பொறுத்தவரையுமே உரையான அந்த பணியானது வழங்கப்பட வேண்டும் என வழக்கானது தொடுக்கப்பட்டு தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இந்த வழக்கையானது நிலுவையிலும் காணப்படுகிறது. அந்த வகையில் நேற்று இந்த உண்ணநிலை போராட்டத்தை மேற்கொண்ட நிலையில் அடுத்த கட்டமாக இந்த போராட்டங்களை எப்படி கொண்டு செல்வது, மேலும் அடுத்த கட்டமாக யாரிடம் இந்த மனு கொடுப்பது குறித்து ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட இருக்கும் நிலையில் நாளை 11 மணி அளவில் உயர்நீதிமன்றத்தில், அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பாக இந்த வழக்கானது தொடுக்கப்பட்ட நிலையில் அந்த வழக்கு பொறுத்தவரையுமே நாளை காலை 11 மணி அளவில் விசாரணைக்கு வர உள்ள நிலையில் இந்த விசாரணைக்கு பிறகு நீதிமன்றம் என்ன தீர்ப்பளிக்கிறது அதற்கேற்றவாறு அடுத்த கட்ட நடவடிக்கைகளானது மேற்கொள்ளப்படும் என தற்போது உரிமை இயக்கத்தை, உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பாக கருத்துக்களும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் நாளை வரக்கூடிய இந்த தீர்ப்பை ஒட்டிதான் அடுத்த கட்ட ஆலோசனை குறிப்பிடுத்தும் அடுத்த கட்டமாக இந்த தூய்மை பணியாளருக்கு பணி நிரந்தரம் குறித்து என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தற்போது தூய்மை பணியாளர்கள் சார்பாகவும் மேலும் இந்த உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பாக கருத்துக்களையும் பகிர்ந்துள்ளார்கள். தூய்மை பணியாளர்களின் வழக்கு நாளை விசாரணைக்கு வரவிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லட்சுமணன்.